வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல வரேன். ஒரு கணவன் மனைவி புதுசாக கல்யாணம் ஆனவங்க. கணவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்சார். அந்த கணவன் மனைவி புதுசாக கல்யாணம் ஆனவங்க இல்லையா, மனைவி வந்து நீங்கள் எங்கேயும் கூட்டு போகிறதில்ல, வெளியிலே கூட்டு போக மாட்டேறீங்க, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேறீங்க அப்படின்ட்டு கணவர்கிட்ட சொல்லுவாங்க. கணவர் சரி புதுசாக கல்யாணம் ஆனவங்க இல்லையா, அதனால் சரி நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், நான் எங்கள் மேனேஜருக்கு லீவுக்கு சொல்கிறேன் அப்படின்னுவார். சரிட்டு சொல்லுங்கள் நான் பண்ணுவாங்க. அது மேனேஜர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர், கொஞ்சம் வயசானவர், ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். லீவு கொடுக்குறதுலாம் இது பண்ண மாட்டார், அதிகமாக கொடுக்க மாட்டார். உடனே அந்த கணவர் வந்து அந்த மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் இது மாதிரி எனக்கு லீவ் வேணும், உடம்பு சரியில்லை, எனக்கு கொஞ்சம் லீவ் வேணும்னு கேட்பார். ஐயோ உடம்பு சரியில்லையா, உனக்கு நிறைய வேலை இருக்கப்பா, இன்றைக்கி முக்கியமான இதெல்லாம் டார்கெட்லாம் முடிக்கணும், ப்ராஜெக்ட்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இல்லை சார், நான் எனக்கு உண்டான வேலையெல்லாம் நான் நேற்றுக்கே முடிச்சிட்டேன், இன்றைக்கி எதுவும் வேலை இல்லை, இதுமாரி புதுசாக ஏதாவது ஒர்க் வந்தால் தான் நான் செய்யணும், மற்றபடி நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், அதனால தான் இன்றைக்கி லீவ் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவார் அவர். அப்படின்னா அவர் என்னப்பா இப்படி எல்லாம் பண்ணுறியா, எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் இருப்பா, சரி பரவாயில்ல, நீ லீவ் எடுத்துக்கோ, ஆனால் நாளைக்கு வரும்போது சிக் லீவ் தானே கேட்டிருக்க, அதனால் நாளைக்கு வரும்போது மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். சரி மெடிக்கல் சர்டிஃபிகேட் தான் சார், நான் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வரேன், மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிடுவார். சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் புது கணவன் மனைவியும் சினிமாவுக்கு போவாங்க, பீச்சுக்கு போவாங்க, பீச்சில் சுற்றிட்டு எல்லாம் பார்த்துட்டு சாயந்தரமாக வருவாங்க. வரும்போது வழியில் ஒரு இடத்துல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த வழியாக அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி மேனேஜர் அந்த பக்கமாக வருவார். அவரை வந்து தான் பார்ப்பார். அவங்கள பார்த்துட்டு இடையிருந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னை பொய் சொல்லி ஏமாற்றி பண்ணியிருக்கான், நல்லா இது சாப்பிட்டுருக்காரு, இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு ஃபோனை பண்ணுறாரு அந்த கணவருக்கு, அந்த எம்ப்ளாயி கணவருக்கு. நீ எங்கே இருக்கன்றாரு. சார் நான் உடம்பு சரியில்லை, இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் மாத்திரை போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கேன், தலைவலியெலாம் இன்னும் குறையில அப்படின்னு இது பண்ணுவார். சரி நான் உடனே என்ன பண்ணுவார், சரி என்கிட்ட பொய் சொல்கிறான் அவன் அப்படின்ட்டு, நாளைக்கு வா, நான் மனசுக்குள்ளேயே அவர் நினச்சிக்கிறார், நாளைக்கு ஆஃபீஸ் வா அவங்க பார்த்துக்கிறான்ட்டு அவர் போயிடுவார். அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு போவார். அந்த கணவர் போகிற இளம் தம்பதியிலேயே அவர் போவார். போனதும் அந்த மேனேஜர் வந்து அவங்கள நான் வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னுவார். என்ன சார் நீங்கள் எப்படி டிஸ்மிஸ் பண்ணலாம், ஒரு காரணம் சொல்லாமல் எப்படி டிஸ்மிஸ் பண்ணலாம் அப்படின்னுவார். உடனே அவர் சொல்லுவார், இல்லை சார் நீங்கள் வந்து பொய் சொல்லிவிட்டு என்கிட்ட லீவ் போட்டிங்க, அது தப்பு இல்லையா அப்படின்னாரு. சரி அதுக்கு சரியான நோட்டீஸ் கொடுங்க, என்ன விளக்கம் கேளுங்க, நான் விளக்கம் தரேன். நான் மாதத்தில் ஒரு நாள் லீவ் எடுக்கலாம், அந்த லீவை எடுக்கிறதுக்கு விட மாட்டீங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க, என்னுடைய வேலையில் நான் எதாவது குறை வச்சேனா அதை பாருங்கள். நீங்கள் உடனே வேலையை விட்டு போனால் நான் எப்படி போக முடியும், நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா நான் கோர்ட்டுக்கு போவேன், நீங்கள் அதுக்கு உண்டான விளக்கத்தை தரணும் அப்படின்ட்டு வேகமாக பேசுவார். உடனே அப்போ தான் அந்த மேனேஜர் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுவார், ஆமாம் தப்பு தான், இவரை வந்து நம்ம வேணும் வேலைன்னு தான் இருந்தாலும் அவருடைய குடும்பத்தை பார்க்கறதுக்கே நம்ம டைம் கொடுக்கல, அது தப்பு அப்படின்ட்டு உணர்ந்து அவர்கிட்ட சாரி என்று சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் இனிமேல் எல்லாம் பண்ண மாட்டேன், நீ இனிமேல் உண்மையாக சொல்லி நான் ஒரு நாள் வீட்டில் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு கேஷுவல் லீவுனே கேட்டுப்போ, நான் கண்டிப்பாக இனிமேல் லீவெல்லாம் ரிஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன், கொடுக்காமல் இருக்க மாட்டேன், நீ கேட்டிங்கன்னா நான் கொடுத்துருவேன், எல்லாருக்குமே கொடுத்துருவேன், உனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கொடுத்துருவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ என்னுடைய கண்ணை நடந்துட்டேன், எனக்கு புரிய வச்சுட்டேன் அப்படின்ட்டு அந்த மேனேஜர் சொல்லுவார். இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து மனிதன் கடுமையாக உழைக்கணும், அதே நேரத்தில் அவனை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் விடணும். கடுமையாக உழைப்பை மட்டும் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லாமல் வச்சோம்னா அவங்க மைண்டை வந்து டிஸ்டர்ப் ஆகி அவங்களோட ஒர்க்கை அவங்களால சரியாக செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் ஒர்க்கும் நல்லா கடுமையாக செய்யணும், கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கணுன்றது தான் அந்த கதையின் சுருக்கம். நன்றி, வணக்கம்.